தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வங்கக்கடலில் நிலவி வரும் புயல் சின்னம் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுவிட்டது. இன்று பகல் நிலவரப்படி இலங்கையின் திரிகோணமலையில் இருந்து தென்கிழக்கே 520 கிலோமீட்டர் தூரத்திலும், சென்னையில் இருந்து தென்கிழக்கே 980 கிலோமீட்டர் தூரத்திலும் நிலை கொண்டிருந்தது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இலங்கையின் ஹம்பாந்தோட்டை, கல்முனை இடையே நாளை மாலை அல்லது இரவில் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று பரவலாக மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை திருவாரூர், நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. 10ஆம் தேதியை பொறுத்தவரை கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட்டும், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. 11ஆம் தேதி கடலோர தமிழகத்தின் அநேக இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகள், உள் தமிழகத்தில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது என்று வானிலை மையம் கூறியுள்ளது.